வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. போக்குவரத்து கழகத்தில் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. டிக்கெட்டை இனிமேல் யூபிஐ மூலமாக கட்டலாம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான நேரடி நியமனங்கள் 2024 எப்பொழுது அறிவிப்பு வெளியிட போகிறாங்க, இதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் மாநகர பேருந்துகளில் யூபிஐ மூலமாக கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஸோ பேடிஎம் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த கார்டை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் நம்பரோட நீங்கள் யூபிஐ பண்ணலாம். ஸோ சென்னை மாநகராட்சி பேருந்துகளில் யூபிஐ மூலம் கட்டணம் வசூலிப்பது சோதனை முறையில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. டிஜிட்டல் முறையில் பணம் பெற்று டிக்கெட் வழங்கும் புதிய கையடக்க கருவிகள் குரோம்பேட்டை பணிமனைக்கு பேருந்து நடத்துனர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கூகுள் பே, ஜிபே பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி டிக்கெட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செலுத்தலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இன்று முதல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது இதுவரை தெரியல. ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு இஷ்யூஸ்கள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக மேனுவலாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 முறைகளாகவும் இருந்தால் மட்டும்தாங்க டிக்கெட்டு சரிவர இயக்க முடியும். திடீரென்று யூபிஐயில் பணம் போகலை, இல்லை பணம் டெபிட் ஆகிடுச்சு, எனக்கு டெபிட் ஆகிடுச்சு ஆனால் அவங்களுக்கு வரலைன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி சரி செய்வாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். 2024 போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்போ சார் வெளியிடுவாங்க? எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஏஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே 2024 அறிவிக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி தான் லைசன்ஸ் பெற்றுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை சென்று லைசன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.